கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்றைய தினம் இந்த இறைவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதாக தெரிந்து கொண்ட தலையங்கம் எலியா தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்களை தாவீது ராஜா அரசாளுகிறார். தாவீது ராஜா பிற்பாடு சாலமோன் ராஜாவாகிறான். சாலமோன் ராஜாவாகி முதலில் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்ட சாலமோன் பின்பு பார்வோன் ராஜாவின் குமார்த்தியை சாலமோன் மணமுடித்து பின்பும் தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே வழி நடந்து அவன் விக்கிரக ஆராதனையிலே ஈடுபடுகிறான். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே சாலமோன் வழிதப்பி போனான் என்று நாம் பார்க்கின்றோம். சாலமோனுக்கு பின்பு இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாகின்றவர் பெயர் யெரொபெயாம். யெரொபெயாம் தொடங்கி ரெகொபெயாம் பின்பு உம்ரி ராஜா வரைக்கும் இஸ்ரேல் புத்திரரை அரசாள்கிறார்கள். உம்ரிக்கு பிற்பாடு இஸ்ரேல் மக்களை அரசாள்வதற்கு வருகிறார் ஆகாப் ராஜா. அந்த ஆகாப் ராஜாவின் காலத்திலே தான் எலியா தீர்க்கதரிசி வருகின்றார். ஆகாப் ராஜாவும் தேவனுக்கு பிரியமல்லாத வழியில் நடந்து ரெகொபெயாம் ராஜாவை போல் விக்கிரக ஆராதனை செய்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி இஸ்ரேல் மக்களை வழிதப்பி போக செய்கின்றார். அதனால் தேவனுடைய கோபம் ஆகாப் ராஜாவின் மேல் வருகின்றது. ஆகாப் ராஜாவின் மேல் தேவனுக்கு கடும் கோபம் உண்டாகி அவர் இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சத்தை வருவிக்கும்படி அவர் முடிவு பண்ணி எலியா தீர்க்கதரிசியை ஆகாப் ராஜாவினிடத்தில் அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவினிடத்தில் சென்று இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே மிகுந்த பஞ்சம் வரும், கொடிதான பஞ்சம் வரும் என்று தேவன் மூலமாக எச்சரிப்பை ஆகாப் ராஜாவுக்கு கூறுகின்றார். இந்த எச்சரிப்பை எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு கொடுத்த பிற்பாடு தேவன் எலியா தீர்க்கதரிசியிடத்தில் ஆகாப் ராஜா உனக்கு பொல்லா பேசி எண்ணுவான், அதனால் நீ கோரித் ஆற்றங்கரையில் சென்று ஒழித்துக் கொள்று என்று தேவன் எலியாவுக்கு காட்டினார். நீ கேரித் ஆற்றண்டைக்கு போய் அந்த ஆற்றிலுள்ள தண்ணீரை குடிப்பாய், நான் உனக்கு காகத்தை கொண்டு உன்னை போஷிப்பேன் என்று தேவன் எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்கின்றார். அதே போல் காகத்தின் மூலமாக காலையிலும் மாலையிலும் உணவை எலியா தீர்க்கதரிசிக்கு கொண்டு போய் சேர்த்து எலியா தீர்க்கதரிசியை தேவன் போஷிக்கின்றார். காகங்கள் எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தன என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்பு தேசத்தில் கண்ணும் பஞ்சம் வந்ததனால் ஆற்றிலுள்ள கிரீத் ஆற்றிலுள்ள தண்ணீரெல்லாம் வற்றி போகின்றது. பின்பு தேவன் எலியாவுக்கு நீ இந்த இடத்திலிருந்து எழுந்து போய் சீதோன் பட்டணத்துக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையின் மூலமாக உன்னை போஷிப்பேன் என்று தேவன் எலியா தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டார். அவரும் சாரிபாத் ஊருக்கு வந்து அந்த விதவையின் வீட்டுக்கு வருகின்றார். விதவையின் வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கின்றாள். எலியா தீர்க்கதரிசி அவ்விடத்தில் போய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். பின்பு அந்த விதையானவள் தண்ணீர் எடுப்பதற்காக வீட்டுக்குள் பிரவேசிக்கின்ற போது எனக்கு உண்பதற்கு ஒரு சிறைய அடையும் கொடு என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த விதவையானவள் நானும் என்னுடைய மகனும் கொடும் பஞ்சத்தில் இருக்கின்றோம், நானும் என் மகனுக்கும் மாத்திரமே அடை சுடுவதற்கு மாத்திரமே எண்ணெயும் மாவும் வீட்டில் இருக்கின்றது, அதை சுட்டு சாப்பிட்டு நாங்கள் மடித்து போகின்றோம், இதில் நீரும் பங்கு கேட்கின்றீரா என்று எலியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்கின்றார். ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி அவரிடத்தில் சொல்கின்றார், நீ அந்த மாவிலிருந்து ஒரு சிறு அடை சுட்டு எனக்கு கொண்டு வா, அப்பொழுது உன்னுடைய வீட்டில் மாவு குறைந்து போவதில்லை, எண்ணெயும் தீர்ந்து போவதில்லை என்று தேவன் உரைக்கின்றார் என்று தேவனின் வார்த்தையை அந்த விதவைக்கு அறிவிக்கின்றார். அவள் எலியாவின் வார்த்தையை கீழ்ப்படித்து அவனுக்கு ஒரு சிறிய அடையை சுட்டு கொண்டு கொடுக்கின்றார். அப்பொழுது தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்து அந்த வீட்டிலே பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் மாவும் எண்ணெயும் பொழிந்து போகாமல் தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றார். எலியா தீர்க்கதரிசி அந்த வீட்டின் பரணிலே தங்கியிருக்கின்றார். இந்த இடத்துல நான் பார்க்கின்ற வேளையிலே கர்த்தர் தேசத்தில்
தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த விதவையானவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் அவள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பின்பு எலியா அந்த வீட்டின் பரண்டிலே தங்கியிருக்கின்றார். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அந்த விதவின் மகன் கொடும் நோய்பட்டு சாக கிடக்கின்றார். அப்பொழுது விதவையானவள் எலியா தீர்க்கதரிசியை நோக்கி, உமக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய மகனை சாக கொடுப்பதற்காக என்னிடத்தில் வந்தீர் என்று எலியா தீர்க்கதரிசியில் கோபமாக பேசுகின்றார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி, உன்னுடைய மகனை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அவனை குணமாக்க சொல்லி அவனை கட்டிலை படுக்க வைத்து அவன் பக்கத்தில் இருந்து அவனுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகின்ற வேளையிலே தேவன் அந்த மகனை பரிபூர்ண சுகத்தை கொடுக்கின்றார். பின்பு அவன் நெடுநாட்கள் உயிரோடன் என்று வேதம் சொல்கின்றது. பின்பு 3 வருஷம் கழிந்த பின்பு தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன் என்றார். எலியா ஆகாவுக்கு தன்னை காண்பிக்கப் போனான். சமாரிய தேசத்திலே பஞ்சம் மிகவும் கொடுமையாக இருந்தது. இதற்கிடையில் என்ன நடக்கிறது என்றால், ஆகாப் ராஜா தன் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபேதியாவை அழைத்து எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிடுகின்றான். ஆகாபின் ஊழியக்காரனாகிய யெசபேல் என்பவன் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கின்ற வேளையிலே ஒபேதியா தேவனுக்கு மிகவும் பயந்து கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் அவன் 500 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவைகளை 50 பேராக 10 கெபிகளிலே அடைத்து அவர்களுக்கு உணவளித்து அவரை ஆகாப் ராஜாவுக்கு தெரியாமல் பராமரித்து வருகின்றார். இதற்கு பின்பு ஆகாப் ராஜா ஒபேதியாவை பார்த்து, தேசத்திலே பஞ்சம் மிகவும் கொடுமையாக இருக்கின்றது, சமாரிய தேசத்திலே, அதனால் நீ போய் தேசத்தின் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து எங்கேயாவது பஞ்சமில்லாத இடம் இருக்கின்றதா, கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கின்றதா, செழிப்பான இடம் இருக்கிறதா என்று பார்த்து வா என்று கட்டளையிடுகின்றார். அப்பொழுது ஒபேதியாவும் ஆகாப் ராஜாவும் வெவ்வேறு திசைகளிலே பயணப்பட்டு போய் தேசத்தை சுற்றி பார்க்கின்றார்கள். இந்த சமயத்திலே எலியா தீர்க்கதரிசி ஒபேதியாவை வழியிலே சந்திக்கின்றார். வழியில் சந்தித்து, ஒபேதியாவே, நான் ஆகாப் ராஜாவை உடனே பார்க்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஒபேதியா, நீர் உயிரோடு இருக்கின்ற காரியமே ஆகாப் ராஜாவுக்கு தெரியாது, நான் உம்மை ஆகாப் ராஜாவிடத்தில் கொண்டு போனால் அவர் என்னை என்ன செய்வார் என்றே தெரியாது, என்னை கொண்டு போட்டாலும் கொண்டு போடுவார் என்று எலியாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஒபேதியா மிகவும் பயந்து போயிருந்தான். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன் என்று ஒபேதியாவுக்கு ஆணையிட்டு சொன்னான். தேவனுடைய கட்டளை அந்த இடத்துல பிறந்தபடியினால் ஒபேதியா அந்த வார்த்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆகாப் ராஜாவை பார்த்து, எலியா தீர்க்கதரிசி அவரை சந்திக்க வந்திருக்கிறார் என்று சொன்னான். ஆகாப் ராஜா எலியாவை கண்டபோது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீ அல்லவா என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பகால்களை பின்பற்றியதனால் நீரும் உங்களுடைய தகப்பன் விட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறார்கள் என்று மறு உத்தரம் சொன்னான். அப்பொழுது எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து, நீர் கர்மேல் பர்வதத்திலே பகாலின் ஆசாரியர்களாகிய 450 பேரை அந்த இடத்திலே கூட்டி வரும், நானும் அங்கே வருகின்றேன். அங்கே தேவன் பெரியவரா
இல்லை நீர் வழங்குகின்ற பாகால் பெரியவரா என்று முடிவு செய்து கொள்வோம் என்று எலியா ராஜா சவால். அப்பொழுது ஆகாப் ராஜா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டவராய் தேசத்திலே சமாரியாவில் இருக்கின்ற பாகாலுக்கு ஆராதனை செய்கின்ற தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் 450 பேரை அந்த இடத்துல குடியேற செய்து கர்மேல் மலையில் குடியேற செய்கின்றார். அங்கே எலியாவும் வருகின்றார். இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் அந்த இடத்திலே கூடி வருகின்றார்கள். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் புத்திரரை பார்த்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்த தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளும் 450 பேர். நீங்கள் 2 காளைகளை கொண்டு வாருங்கள். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தாக வெட்டி நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படி செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து, நீங்கள் முதலில் உங்கள் பலியை பாகாலுக்கு செலுத்துங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் காளையை சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் மிளகுகள் மேல் அடுக்கி வைத்து அவர்கள் பாகாலை கூப்பிடத் தொடங்கினார்கள். அவர்கள் காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் பாகாலை கூப்பிடுகின்றார்கள். கூப்பிட்டாலும் அவர்களுக்கு உத்தரவு வரவில்லை. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணி பாகாலையும் பரியாசம் பண்ணுகின்றான். பின்பு இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, எலியா, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உண்மையான தெய்வம் யார் என்று உங்களுக்கு இப்போது நான் காண்பிப்பேன் என்றான். எலியா ஜனங்கள் எல்லாரையும் கிட்ட வரச் செய்தான். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரின் கோத்திரங்களின் எண்ணிக்கையின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணி விறகுகளை அடுக்கி ஒரு காளை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்கின்றார். பின்பு 2ஆம் தடவை அப்படியே ஊற்றுங்கள் என்றான். அவர்களும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தடவும் அவர்கள் அப்படியே ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீர் நிரப்பினது. அந்திப்பலி செலுத்தும் மாலை நேரமானதால் தீர்க்கதரிசியாகிய எலியா, ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த சர்வாந்த தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலிருந்த தண்ணீரையும் முற்றிலுமாக பட்சித்தது, மக்கி போட்டது என்று வேதம் சொல்கின்றது. பின்பு எலியா தீர்க்கதரிசி பாகாலின் ஊழியக்காரராகிய அந்த 450 தீர்க்கதரிசிகளையும் பட்டை கற்கினாலே
கொன்று போடுகின்றான் என்று வேதம் சொல்கின்றது. பின்பு எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து, ராஜாவே, உடைய நாட்டில் இருந்த பஞ்சம் நீங்கி போயிட்டு இன்றைக்கு இந்த இடத்துல மழை வரப்போகின்றது, மழை வந்து உம்முடைய நாட்டில் பெய்யப் போகின்றது என்று ஆகாப் ராஜாவுக்கு அறிவிக்கின்றான். பின்பு எலியா அதனுடைய ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் வானத்திலே கார்மேகம் திரண்டு வருகின்றது என்று பார்த்து வா என்று சொல்கின்றான். அப்பொழுது 6 தரம் அந்த ஊழியக்காரன் பார்த்து வந்து மிகத்திலே கூட்டங்கள் ஒன்றும் திரண்டு வரவில்லை, மழைக்கான ஒரு அறிகுறியும் இல்லை என்று எலியாவுக்கு அறிவிக்கின்றான். பின்பு 7வது தரம் வந்து அவன் போய் வானத்தை ஆழ்ந்து பார்க்கின்ற வேளையிலே ஒரு சிறிய கையளவு மிகவும் திரண்டு வருவதை பார்க்கின்றான். பார்த்து வந்து அவன் எலியா தீர்க்கதரிசி சொல்ல போது, எலியா தீர்க்கதரிசி அது தேவனுடைய கை வானத்தில் மிகமாய் திரண்டு வருகின்றது என்பதை உணர்ந்தவனாய் இந்த திசையில் இப்பொழுது மழை பெய்யப் போகின்றது என்று உரைக்கின்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியானால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரமாட்டாக போகும்படியாக புறப்பட்டான் என்று வேதம் சொல்கின்றது. பின்பு எலியா தீர்க்கதரிசி பகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட காரியத்தை ஆகாப் ராஜா எசபேலுக்கு அறிவித்தான். எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ கொலை செய்த பகாலின் ஊழியக்காரனுக்கு தக்கதாக உன்னிடத்தில் நான் பழிவாங்குவேன் என்று எலியா தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கின்றான். எலியா தீர்க்கதரிசியின் சங்கதியை அறிந்த போது அவன் தன் பிராணனை காத்துக்கொள்ள இதாய் விட்டு பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் அங்கே ஒரு நாள் மட்டும் யாத்திரை பண்ணி ஒரு வனாந்திரத்திலே போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ஜீவனை இப்பொழுது எடுத்துக்கொள்ளும், நான் அவ்வளவு நல்லவன் அல்ல என்று தேவனிடத்தில் வேண்டுகின்றான். பின்பு அவன் அவ்விடத்திலே படுத்து நித்திரை செய்தான். அப்பொழுது தேவன் தன்னுடைய தூதை அனுப்பி எலியாவை எழுப்பி நீ எழும்பி போஜனை பண்ணு என்று சொல்கின்றார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி பார்க்கின்ற வேளையிலே அங்கே அவனுக்கு நிறைய பதார்த்தங்கள் தேவன் தூதன் மூலமாக கொடுத்து அவன் போஜனம் பண்ணினான். இந்த இடத்துல பார்க்கின்ற வேளையிலே வேதம் என்ன சொல்கின்றது என்றால், எலியா தீர்க்கதரிசி எழுந்து பார்க்கின்ற வேளையிலே இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். வேதன் தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டியெழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் போஜனை பண்ணி அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் பிரயாணம் பண்ணி ஊரை மலை மட்டும் சென்று ஒரு குகைக்குள்ளே தங்கி கொண்டான் என்று வேதம் சொல்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எலியா தீர்க்கதரிசி கொண்டாகி, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ ஏன் இங்கே ஒழித்து கொண்டிருக்கின்றாய் என்று தேவன் எலியாவிடத்தில் கேட்கின்றார். எலியாவிடத்தில் கேட்கின்ற போது எலியா தன் பிராணனை காத்துக்கொள்ள அந்த இடத்திலே ஒளிந்திருப்பதை சொல்கின்றார். அப்பொழுது கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்ப போய் அசுகோலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நாம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த 2 காரியங்களை நீ நிறைவேற்று. அதற்கு பிற்பாடு நான் உனக்கு ஒரு ஊழியக்காரனை தருவேன். அந்த ஊழியக்காரனை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் பண்ணு என்றார். அவர்தான் எலிசா தீர்க்கதரிசி. ஆபேல் மெகலா உரனாகிய சர்பாத்தின் குமாரனாகிய எலிசா தீர்க்கதரிசி உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று தேவன் எலியாவுக்கு
கட்டளையிடுகின்றார். பின்பு எலியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பின்பற்றுகின்றான். எங்கெல்லாம் எலியா தீர்க்கதரிசி போகின்றாரோ அந்த இடத்துல எல்லாம் அவன் எலியா தீர்க்கதரிசியை பின்பற்றுகின்றார். நீ எங்கே போனாலும் அங்கே நானும் வருவேன், நீ என்ன செய்தால் நானும் உண்மை நான் பின்பற்றி அங்கே எல்லாம் நான் வருவேன் என்று எலியாவுக்கு எலிசா தீர்க்கதரிசி உரைக்கின்றார். பின்பு இரண்டு பேரும் வனாந்தர மார்க்கமாய் நடந்து போகின்ற வேளையிலே எலியா தீர்க்கதரிசியை தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்கின்றது. எடுத்துக்கொள்கின்ற வேளையிலே எலியா தீர்க்கதரிசியின் சால்வையானது மிகத்திலிருந்து பறந்து வந்து எலிசா தீர்க்கதரிசி மேல் வந்து விழுகின்றது. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியின் மேல் தேவனுடைய வல்லமையானது எலிசா தீர்க்கதரிசியின் மேல் இறங்குகின்றது. அவர் பின்பு தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியங்களை கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்கின்றது. இதை நான் பார்க்கின்ற வேளையிலே எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்த ஒரு காரியத்தை நாம் இதில் பார்க்கின்றார். கர்த்தர் என்னெல்லாம் எலியா தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டாரோ அதை அனைத்தும் எலியா தீர்க்கதரிசி மறக்காமல் நிறைவேற்றுகின்ற ஒரு மகனாக இருக்கின்றார். அதுபோல் நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றோம், கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாக இருந்து நம்மிடத்தில் கர்த்தருடைய வழிகளை நாம் காத்து நடக்கின்றோமா, கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நாம் நடக்கின்றோமா, கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கு நியமங்களை வேதத்திலே கொடுத்திருக்கின்றார். நாம் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு மற்ற மக்களிடத்தில் தேவனை பற்றி எடுத்து கூறி மற்ற மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தீர்க்க வேண்டும். இன்னும் மற்ற மக்களிடத்தில் நான் அன்பு கோர்த்து அதன் மூலமாக மற்ற மக்களை நாம் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. நாம் அதுபோல் நடத்து மற்ற மக்களை நாம் இறைவனிடத்தில் நாம் கொண்டு வருகின்றோம். நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு வழி நடக்கின்றோமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி எலியா தீர்க்கதரிசியும் இருந்ததோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து தேவன் அவருடைய வாழ்க்கையை ஒரு பூரணமான வாழ்க்கையாக மாற்றி அவருடைய இரக்கங்களின் நிமித்தம் அவருடைய கிருபை நிமித்தம் நம்மை அவருடைய பரராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் பிடித்திருந்தால் மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். கட்டாயமாக அல்ல, பிடித்திருந்தால் செய்யவும். நன்றி.